வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். திருவாதிரை ஸ்பெஷல் பிரசாதமான திருவாதிரை களி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு 1 கப் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துருக்கேன். நிறம் மாறி நல்லா பொரிஞ்சு வரணும். இது அப்படியே இருக்கட்டும் ஆறி. எந்த அளவு நம்ம அரிசி எடுத்தோமோ அதுக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம். நான் இப்போ 1.5 கப் அளவுக்கு வெல்லம் 1 கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைய விட்டுருக்கேன். இதுக்கு பாகுப்பதம் எதுவுமே கிடையாது. வெல்லம் கரைஞ்சதும் இன்னும் ஒரு 3 டம்ளர் தண்ணி, 3 கப் தண்ணி, ஒரு சிட்டிக்க உப்பு, ஒரு கைப்பிடி நல்லா தேங்காய் துருவலை போட்டு நல்லா தளன்னு கொதிக்க வச்சுட்டேன். இப்போது ஒரு 90% அளவுக்கு நம்ம வறுத்து வச்சதை அரைச்சிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கலரி விட்டுக்கலாம். கரண்டியை வச்சு வேகமாக கலக்கும் போது கட்டி விழுந்துடும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாக மாவு கரைஞ்சிரும். நம்ம 90% தான் நான் அதை அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கப்பியும் மாவும் சேர்ந்து இருக்கும். கட்டி விழாமல் கலர்றது மட்டும்தான் இதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு. இப்போ நல்லா கலந்தாச்சு. அப்படியே ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு தம் போட்டு மூடி வச்சிட போகிறேன். நான் இதை எடுத்து குக்கரில் வேக வச்சு அந்த மாதிரிலாம் செய்ய போகிறதில்ல. 20 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கும். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி மட்டும் தாளிப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. மணக்க திருவாதிரை களி ரெடி. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம சேனலில் என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் க்ளீனிங் விலாகாக ஒன்லி மோட்டிவேஷனுக்கு, இல்லைனா குக்கிங் ரெசிபீஸா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததில் பார்க்கலாம். தேங்க்யூ.